அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி. தமிழக சட்டசபையில் திமுகவை வம்பெழுப்பதற்காக தாவேக அமைச்சர்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்க. கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்னோடனே செந்தில் பாலாஜி கோவப்படுறாரு அப்படிங்கிறது பார்க்குறோம். இவங்க கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறதே வந்து என்னென்னா, டாஸ்மாகில் இந்த ஒரு நேரத்தில் பாருக்கு இந்த இதுக்கெல்லாம் பைசா மாமூல் வாங்கி கொடுத்தவங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி கொடுத்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் பேர் வந்தது. கரூர் கம்பெனின்னா அப்போ தெரிஞ்சது. இப்போ அதில் கொஞ்சமும் குறைவில்லாமல் அதே 10 ரூபா 20 ரூபா சில சமயம் 30 ரூபா வரைக்குமே கூட அதை வாங்கி தருவதற்கு வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் குறைக்கிறதுக்காக நாங்கள் QR கோடு இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுலேயும் கூட அதில் தில்லுமுள்ளுகள் நடக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சில இடத்துல நம்ம பார்க்குறோம், QR கோடு அந்த பாட்டிலுக்கான அமௌண்ட்டை இது பண்ணிவிடுங்க, ஆனால் 30 ரூபா 20 ரூபா நீங்கள் கேஷாக இங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது. எனக்கு தெரிந்த மிக நண்பர் வந்து இப்போ அவர் அனுபவமே பட்டிருக்கார். உங்களுக்கு அனுபவம்? ஒரு எலைட் நண்பர் இல்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லை. ஒரு எலைட் பாரில் போய் வாங்கியிருக்காரு. அந்த சரக்கு வாங்கியிருக்காரு. அதில் நீங்கள் வந்து பண்ணுங்க சார், பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னுக்கா, 20 ரூபா கேஷாக கொடுத்துடணும் அப்படின்னு. இது வந்து அப்பட்டமாக நடக்கிறதுங்கிறதே சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியில் என்ன மாறி இருக்குது? அவங்கள போய் இவங்க கரூர் கம்பெனின்னு கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு கேட்கும். இல்லை, அதை அடுத்த கூத்து அந்த விஷயத்தை படிக்கும்போது தெரியுது. பாட்டிலுக்கு அது திரும்பி வாங்குற வெண்டிங் மிஷின் வைக்க போகிறோம். எப்போ வைப்பாங்க? எனக்கு இடம் முதல்ல எங்கே இருக்குது? நீங்கள் இந்த வெண்டிங் மிஷின் எங்கே வைக்க போகிறீங்க? அந்த வெண்டிங் மிஷின் என்ன கெப்பாசிட்டி எடுத்துக்கும்? இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருக்கட்டும். இப்போ எங்கள் கிராமத்தை ஒரு இதாக எடுப்போம். ஆவூரில் எனக்கு தெரிஞ்ச ஆவூர்லேயே கடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆவூர் கொஞ்சம் பெரிய கிராமம். அந்த ஆவூர் கோவிந்தகுடி இந்த பக்கம் நடுப்புற, அந்த பக்கம் ஆவூர் ஊத்துக்காடு, ரெண்டுத்துக்கும் நடுப்புற. இந்த பக்கம் ஒரு கடை, இந்த பக்கம் ஒரு கடை. எல்லையில் 2 எல்லையிலையும் இருக்கு. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கும்னு நினைக்கிறேன் கடை. நீங்கள் அவன் பாட்டில் வாங்கிட்டு அங்கேயே குடிக்கிறவன் என்ன பண்ணுறான்? வயல்லையோ வாய்க்கால்லையோ வீசி எறிஞ்சிட்டு போகிறான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், இல்லை ரோட்டில் உட்காந்து குடித்தா கௌரவ குறைச்சல் நினைக்கிற பயில என்ன பண்ணுவானுங்க, உடச்சிட்டே போயிடுறான். அவன் எங்கேயாவது ஒன்று மதுவுக்கு உள்ளார உட்காந்து இந்த கலுங்கு இருக்கும், இந்த இதுக்குள்ள வாய்க்காலுக்குள்ள அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். அதுக்கு என்ன மீண்டும் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த இதில் உட்காந்து அவன் மதுவு கட்டையிலையோ இல்லைன்னா வாய்க்காலுக்குள்ளேயோ உட்காந்து அவன் 6 முறை குடிச்சிட்டு அவன் வெண்டிங் மிஷின் எங்கே இருக்கும், இவன் எங்கே உட்காந்து குடிப்பான். அதனால ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ தூரம் பாசிபிள்ங்கிறது தெரியல. இதாவது சரக்கு வாங்கிட்டு போகிறவன் இடுப்பில் போகிறான். இப்போ என்னன்னா குடிக்க வரதுக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு வந்து வெண்டிங் மிஷினில் போட்டால் அவனுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் பாசிபிள்ங்கிறது தெரியல. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஒரு விஷயம் செய்யலாம். இப்போ நீங்கள் பவுடர் டப்பாவாக இருக்கட்டும், இல்லைன்னா எண்ணெய் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாட்டிலில் வந்ததெல்லாம் போய் இப்போ வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வருது. நீங்கள் அது ரீயூசபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னராக இது பண்ணி சரக்கெல்லாம் அதில் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் அது வந்து பில்ஃபரேஜஸும் போயிடும். கீழே விழுந்து உடஞ்சிது, கை தவறி விழுந்து உடஞ்சிது, வயல்வெளியில் விட்டு எறிஞ்சான். நீங்கள் அடுத்த பிரச்சனை, இப்போ காவேரி திறந்தோடனே நம்ம டெல்டாவில் ஒரு பிரச்சனையே என்னென்னா, இப்போ மாடு வச்சு ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கம்மி. உழுகுறப்ப காலில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் நாத்தங்காலை ரெடி பண்ணும்போது விரவு நான் பர்மாசட்டம் அடித்து நீங்கள் விர விடும்போதும் சரி, நாத்தடிக்கும் போதும் சரி, கையில் ஒரு 2 பேருக்காவது கீறல் இல்லாமல் காலில் கிளாஸ் ஏறாமல் வரதே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக் பயன்பாடு. நீங்கள் வயலில் வெடிப்பு, வங்காரப்புன்னு சொல்கிறது, அந்த வெடித்து நீங்கள் கால் மாட்டிக்கிச்சுன்னா முழங்கால் வரைக்கும் போகும், அவ்வளோ வெடிப்பு இருக்கும். அது முழுக்க பிளாஸ்டிக் குப்பை போய் ரொம்புது, காற்றுல பறந்து. இவன் திங்கிற இந்த சைட் டிஷ் வேறு சாப்பிட்றான் பாருங்க, அது அந்த ஊறுகாய், அதெல்லாம் இது ரொம்ப ரசித்து சொல்கிறீங்க. அது நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் தானே, பார்க்குறோம். நம்ம பார்க்குறதுக்கே இப்படின்னா அனுபவிக்கிறவன்னு எப்படி இருந்திருப்பான். அதெல்லாம் பறந்து அந்த வெடிப்புக்குள்ளே போய் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. இதை இவங்க பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொண்டு வரலாம். இல்லைன்னா நீ வந்து இவங்கள்ட்ட பணத்தை வாங்காமல் நீ கொடுத்தேன்னா அடுத்த தடவை உனக்கு 10 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறேன்னா இந்த பயில இன்னும் கொஞ்சம்
வேற ஏதாவது ஒரு அந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 10 ரூபா பாலாஜின்னு பாட்டில் பாலாஜின்னு வேற பண்ணாரு சிஎம்ஏ. நான் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போவும் இவங்களால அதை சரி பண்ண முடியல. இவங்க சரி பண்ணுறதுக்கு விரும்பலைங்கிறதுக்கு பணம் இவங்களுக்கு வருதா, இல்லை அதிகாரிகள் மட்டத்திலேயே கொள்ளடிக்கிறாங்களா? நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பணத்தை வச்சு தான் மெயின்டெனன்ஸு வர போக்குவரத்து நாங்கள் நீங்கள் ஏற்றி இறக்கிறது, வண்டி வாடகை என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாமும் தாண்டி இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக அது ஏன் இருக்கட்டும், கணக்கில் வர மாட்டேங்குதுன்னு தான் நம்மளுடைய கேள்வி. நீங்கள் இவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, தாசில்தாரோ ஆர்ஐயோ இல்லை ஒரு சப்ரிஸ்தாரோ நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அந்த ஆளை வந்து அந்த ஒட்டுமொத்த ஆஃபீஸே அவரை சபிக்கும். நீ எல்லாம் ஏன் வாழற அப்படின்னு. இவனால மற்றவங்களுக்கும் தொல்லைன்னு. எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் வந்து ஒரு டெப்டி தாசில்தார் அளவுக்கு வந்தார். அவரை வந்து அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடல, அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு தொல்லை தீர்ந்து ஒழிஞ்சாண்டா இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம்னா, அதிகாரிகள் வராங்க, மாலை வாங்கணும், சாப்பாடு சொல்லணும், நீ அவன்கிட்ட ஃபோனை பண்ணி கேளுனா. அதெல்லாம் எனக்கு கிடையாது சார், நான் அவனா ஒரு 200 ரூபா தரேன் சார், ஏன் பணத்துலேருந்து தரேன் சார், என்ன இதுக்கு மேலெல்லாம் போய் அவன்கிட்ட கேளுங்க இவன்கிட்ட கேளுங்கன்னா நாளைக்கு அவன்கிட்ட ஆப்ளிகேஷன் வருவான் சார், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறவனுடைய கதி. லஞ்சம் வாங்குறவனாக இருந்தான்னா வெளுன்னு வெளுத்து அவன் வந்து 4 தலைமுறைக்கு கொள்ளடிச்சு வைக்கிறான். எந்த பணம் எப்படி வந்ததோ அப்படி தான் போகும். அழகாக வந்த பணம் அழகாக தான் போகும். வைத்தறிச்சலோட மக்கள் கொண்டு வந்து உனக்கு லஞ்சம் கொடுக்கும்போது நீ அதை வச்சுட்டுலாம் நல்லாலாம் இருந்துட முடியாது. ஏதோ ஒரு சிக்கல் அனுபவிச்சு தான் டெம்பரரியாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் இந்த அதிகாரிகளுடைய கொட்டம், அரசியல்வாதிகளை தாண்டி, அரசியல்வாதிகள் ஒரு கேவலமான பிறவிகள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருக்கட்டுமே, அரசியல்வாதிகள் திருடுற அரசியல்வாதிகள் வந்து ஒரு அயோக்கியத்தனத்தில் உச்சம். நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி கூட கொள்ளடம் குறுக்கவத்தி போய் நான் பார்த்ததில்லை. அதில் முழங்கா தண்ணியாவது ஓடும், அமுந்தாவது குளிக்க முடியும், தெளிந்த நீராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கங்கை தண்ணி எப்படி மலையில் உற்பத்தியாக வரும்போது இருக்கோ அந்த மாதிரி அணைக்கரைக்கு கீழ்ப்பக்கம் இருக்கும். இப்போ போய் நாம் போய் சாதாரண நாளில் கூட குளிக்க முடியாத அளவுக்கு மண்ணை அள்ளி எங்கே பள்ளம் இருக்கும் அந்த மடுவில் எவன் விழுந்து சாவான். இப்போ போன மாதம் கூட அந்த சம்பவங்கள் நடந்து. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் ஒரு பக்கம் அரசியல்வாதி, இன்னொரு பக்கம் அதிகாரி. தட்டுக்கட்டு போய் ஒரு நல்ல அரசியல்வாதி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு இருந்துட்டான்னா அவனை கெடுக்கிற வேலையை செய்யறது இந்த அதிகாரிகள். இல்லை நல்ல அதிகாரி இருந்தான்னா அவனை கெடுக்கிற வேலையை செய்யறது இந்த அதிகாரிகள். 2 பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து இந்த தினத்தந்தியில் வர கன்னித்தீவு மாதிரி தான் இந்த 10 ரூபா விஷயம் இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. தீர்வு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு.